அனைவருக்கும் வணக்கம். கவின் அவர்கள் நடித்து எலன் அவர்கள் இயக்கி யுவன் அவர்களுடைய இசையில் வெளியாகியுள்ள திரைப்படம் தான் ஸ்டார். அந்த ஸ்டார் படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஆனால் இந்த ரிவ்யூவுக்கு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ரொம்ப பெரிய அந்த ட்ரெய்லரில் இருந்த ஒரு ஹைப்போடு அந்த படத்தை போய் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா அந்த படத்தை எலன் அவர்கள் வந்து அணுகின முறையே வந்து வேறு. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து காட்டின ஒரு முறையே வேறு. அது வந்து எப்படின்னா, நீங்களாம் பாருங்கடா நான் எப்படி வந்து காட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய வம்சம் சரத்குமார் வந்து அப்படி ஒரு பாட்டு போட்டு பிஜிஎம் போட்டு வந்து முன்னேறி வர மாதிரியான அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை போட தான் அந்த ட்ரெய்லரை நம்ம வந்து அணுகியிருந்தோம். படமும் வந்து அப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் படமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கண்டென்ட்டு, ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு இம்பேக்டான வந்து ஒரு ஸ்டோரியை தான் வந்து ஸ்க்ரீன் பிளேயை தான் வந்து எலன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. பியார் பிரேம காதலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு மேட்டரை வந்து அழகாக வந்து அதில் வந்து ரைட்டிங்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாப்புல. கிட்டத்தட்ட இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனை துடிக்கணுன்ற ஒரு கேரக்டர் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய அப்பா கனவை வந்து நிறைவேற்றணும், என்னோட கனவும் அதாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து அடைஞ்சே தீருவேன், ஒரு பிடிவாத குணத்தோட வந்து இதை நான் வந்து விடவே மாட்டேன், நான் வந்து படித்து வேலைக்கு போகிற ஒரு சூழல் இருந்தாலும் இல்லை நான் என்னுடைய பேஷனை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல ஒரு ஜேர்னியை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு எமோஷனலான ஒரு டிராவலோட எழுத முடியுன்ற ஒன்று இருக்குல்ல. இந்த படம் வந்து ஆப்வியஸ்லி எனக்கு பார்க்கும்போது 2 படம் வந்து மைண்ட்ல வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒன்று வாரணம் ஆயிரம், இன்னொன்று வந்து மயக்கமன்ன. என்ன காரணம் அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லைஃப் ஆஃப் ஜேர்னி தான். இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு ஜேர்னியான ஒரு படம் தான். ஆனா கவின் அவர்களுக்கு இது ஒரு 3வது படமோ 4வது படமோ, ஆனா 3வது படமே 4வது படமே இப்படி இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இம்பாக்டான படங்கள் வர்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சாலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளிக் ஆகாது நிறைய பேர்த்துக்கு. கவின் அவர்களுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. செம்ம ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆக்டிங்கை வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. டாடா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்போ பார்க்கும்போது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆஹா சூப்பராக பண்ணியிருக்காப்லே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை உண்மையிலே வந்து ஒரு நல்ல தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா தலைவன் யுவன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு தாறுமாற பிரித்து எடுத்திருக்காப்புல. எனக்கு டைட்டில் கார்டு இன்னுமே வந்துட்டு கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த டைட்டில் கார்டு வந்து போட்டு யுவன் வாய்ஸ்ல வரும்போது ஸ்டார்னு போடும்போது பயங்கரமா வந்து கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. எல்லா எமோஷனல் சீன்ஸ்லுமே வந்துட்டு கவின் அவர்கள் வந்து அப்படி கண் கலங்குறாரு அப்படின்னா நீ கண் கலங்கு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தலைவன் பின்னாடி வந்து வாய்ஸை போட்டு மியூசிக்கை போட்டு நம்மளையும் வந்து சேர்த்து வந்து ஒரு மாதிரி வந்து ஆக்கி விட்டாப்புல. கிளைமேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து யாருக்கு ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பேஷன் வச்சிருப்பாங்க மீடியா ஃபார்ம்ல, ஆர்ட் ஃபார்ம்ல, அல்லது இந்த மாதிரியான ஒரு நடிகராக போகிறேன், நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக போகிறேன், எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபினா பிடிக்கும், நான் வந்து எப்படியாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் போகிறேன், இப்படி எந்த மாதிரியான ஒரு பேஷனை நோக்கி ஓடக்கூடிய ஆட்கள் நீங்கள் அதில் வந்து கதாநாயகன் அப்படின்ற ரோலை தூக்கிட்டு வேற யாரை வேணாலும் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டபிளாக இருக்கும். அது மாதிரி ஒரு சின்ன சாதாரண கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய கனவை நோக்கி போகும்போது இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய தடங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்கள், அதுக்கப்புறம் நம்ம யாரு, நம்ம தகுதி என்ன, நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ற விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல நம்ம நினைச்ச இடத்த அடையிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஸ்டாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலன் அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு பவர்ஃபுல் இம்பாக்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரும்ப இந்த எமோஷனல் இம்பாக்டை வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து உண்மையில அந்த எல்லா எமோஷனல் சீன்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு ஒர்க் ஆயிருச்சு. ஒருவேளை நம்மளும் வந்து மீடியா பிரச்சனை இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ரிலேட்டபிளா இருக்கோ என்னவோ, ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு உண்மையை சொல்ல போனா நம்ம மனசுல என்னவாக விருப்பப்படுறோம் அப்படின்ற விஷயத்த வந்து அது வந்து சொசைட்டிலையோ அல்லது வீட்லையோ பேரண்ட்ஸ் கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயோ நம்ம சொல்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. சொல்றதுக்கே ஏன் வந்து கஷ்டமாவோ ஒரு பயமாவோ இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்டோ அல்லது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களோ, இல்லை நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்ட, நீ வந்து ஆக மாட்ட அப்படின்ற விஷயங்களோ நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து மனதளவில் புண்படுத்தும், எந்த அளவுக்கு நம்மளை வந்து மனதளவில் வந்து காயப்பட்டு நெகட்டிவ் சேடக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுக்காகவே பயந்துக்கிட்டு நிறைய பேஷனான விஷயங்களை வந்து நம்மளால வந்து வெளியில வந்து சொல்லவே முடியறதில்லை, இன்க்ளூடிங் என்னையே சேர்த்து சொல்லிக்கலாம். நானே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே கூட என்னால் வந்து இதுதான் ஆகும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை வந்து இப்பயுமே வந்து என்னால் சொல்ல முடியல. ஆனால் எனக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா நம்ம அந்த தகுதி எப்படியாவது வளர்த்துக்கிட்டு இல்லை இப்போ நான் ஆக போறேன், கண்டிப்பாக என்னால் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளியில போல்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் அவங்க பேஷன்ல அந்த விஷயத்த வந்து போல்டாக அவங்களால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழல் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய பேர் ஆட்களை பார்த்துருக்கேன். அவங்க மாதிரி கனவுகளோட துடிச்சுக்கிட்டு இருக்க எல்லா ஆட்களுமே போய் பாருங்க.
கண்டிப்பாக அந்த படம் வந்து பயங்கர ரிலேட்டபிளாக இருக்கும். ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனல் ட்ராமாவை நம்ம வந்து உட்காந்து பார்க்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் கிரிட்டிக் வைஸாமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயம். ஆனால் யுவன் அவர்களை வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு சோகம்னாலே கண்டிப்பாக வந்து தலைவன் தான். அதில் வந்து யார் வந்தாலும் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதுல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து சோகங்கள் வந்து பூந்து விளாண்டுருக்கு. ஆனா எலன் வந்து மொரட்டு ஃபேன் பைன்றது நிரூபிச்சிட்டாப்ல. ஏன்னா ஒரு தங்கத்தை கட்டியை வந்து அப்படியே ஒரு வயிறை கட்டியை வந்து தூக்கிட்டாப்ல அந்த படத்துல. அந்த அந்த சர்ப்ரைஸ் சொல்லலாமா வேணாமா இல்ல ஸ்பாய்லரான்னு கூட எனக்கு தெரிய வரல. யுவன் அவர்களுடைய ஒரு கோல்டனான ஒரு பாட்டு, நான் ஸ்பாய்லர்லேயே பண்ண விரும்பல. யுவன் அவர்களுடைய ஒரு கோல்டனான ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K ஜென்ரேஷனும் சேர்த்து சோசியல் மீடியாக்கள்ல கொண்டாடப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை தூக்கி இதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதான், நான் தேட்டரில் நல்லா ஃப்ரீஸ். என்னடா அப்படி ஒரு பாட்டு ஒரு பல்லவி ஒரு சரணத்தையே போட்டீங்களடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு. எனக்கு அது வந்து உண்மையிலே பர்சனலா பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு. அந்த பாட்டை போட்ட உடனே படத்துல இன்னுமே வந்து போய் வந்து கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது என்ன பாட்டு என்னன்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்ல முடியாது, ஸ்டோரி வச்சிருப்பானுங்க, நேரம் வந்து ஸ்டேட்டஸ் கூட போட்டிருப்பானுங்க. இருந்தாலும் நீங்க தேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா வந்து பயங்கர ரிலேட்டபிளான ஒரு திங்ஸா இருக்கும். லால் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு வந்துட்டு பெரிய பக்கபலமா இருக்கு. படத்துல நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா டீடைலா எலன் அவர்கள் வந்து ரைட்டிங்கா வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா இப்ப நம்ம இந்த டீ கோடிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நான் போற போக்குல படம் பார்க்கும்போது 2-3 விஷயங்கள் நோட் பண்ணேன். என்னது அப்படின்னா, அந்த நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கேரியர் குரோத்தை வந்து படத்துல வந்துட்டு ஒரு பேக்ட்ராப்ல வந்து எவால்யூஷனா காட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த டைலாக்லாம் வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மூஞ்சியெல்லாம் வந்து எப்படி வந்து நடிக்க வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் எழுதப்பட்ட ஒரு காலகட்ட வருஷத்துல வந்து மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அது கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து இவர் ஜெயிச்சு கடைசியில் அந்த பேனர்லாம் வந்து வச்சு காட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு கனெக்டை வந்து கொண்டு வந்து எலன் அவர்கள் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதோட சேர்த்து எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த விண்டேஜ் லுக்கு, அதுக்கப்புறம் அந்த பைக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்க ஒர்க் ஷாப், அந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப் காட்டின விதங்கள், அப்புறம் வந்து அங்க இருக்கிறவங்க எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க, அப்புறம் அங்க அந்த விண்டேஜ்ல இருக்கக்கூடிய பாம்பேவோட காஸ்டியூம்ஸ், இந்த மாதிரியே எல்லா விஷயங்களையும் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருச்சு. இப்போ இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லிக்கிட்டே இருக்கியே, அப்படி இந்த படத்துல வந்து குறையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலா உட்காந்து படம் சரி இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு படமா பார்க்கணும்னு பார்க்கும்போது ஒருவேளை அந்த படம் வந்து அவங்களுக்கு ரிலேட்டபிளா, என்னடா போய் நடிக்க போறியா இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சில பேர் கண்டிப்பா வந்து மைண்ட் தாட் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரிலேட்டபிள் இல்லாதவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்துட்டு நீளத்தை வந்து சுருக்கி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். இன்னொன்று ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதை இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு சீன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து தோணும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சீன்ஸாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. போரான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப புதுசா வந்து சீன் பண்ணாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கக்கூடாது, ஆடியன்ஸை வந்து உட்காந்து பொழுதுபோக்கக்கூடியதாக இருக்கணும். எங்கேஜிங் இதெல்லாம் தாண்டி பொழுதுபோக்கக்கூடிய ஒரு காட்சிகளா இருக்கணும் அப்படின்றதான் வந்து பெரிய ஒரு கவனத்தோட வந்து காட்சி அமைக்கப்பட்டதா எனக்கு வந்து தோணுது இந்த படத்துல வந்துட்டு. அது மாதிரி ஜென்ரல் திங்ஸா பாக்குறவங்களுக்கு முதல் பாதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா போற மாதிரியும், இரண்டாம் பாதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா போற மாதிரியான, அதே டயத்துல ஒரு சில காட்சிகள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான தாட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், சாங்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அது ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்கட்டும், அது ரிலேட்டபிள் திங்ஸான ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லா பேத்துக்குமே வந்து பெரிய ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா யுவன் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எலன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, பருத்திவரன் மாதிரி ஏன் இன்னொரு ஆல்பம் வர மாட்டேங்குது அப்படின்னு. பருத்திவரன் மாதிரி இன்னொரு படம் என்கிட்ட கொண்டு வாங்க, இன்னொரு ஆல்பம் அதே மாதிரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு இப்பதான் தோணுது, இங்க வந்து என்ன கேட்கப்படுதோ அதுதான் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து யுவன் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை, அவருடைய ஃபார்ம் அவுட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஸ்டார் பார்த்த பிறகு என்ன தோணுது அப்படின்னா, பொட்டன்சியல் இருக்கிற இடத்துல நான் என்னுடைய பொட்டன்சியல் வந்து காட்டுவேன் அப்படின்றதான் ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுது. கண்டிப்பா இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டர்ல போய் பாருங்க. நல்ல தேட்டர்ல நல்ல சவுண்ட் இருக்க குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு தேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமா இருக்கும். அதே டயத்துல நம்ம சோலை வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனல் இம்பாக்டான ஒரு படமாவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.